உங்க மூக்க நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற எழுத்த உச்சரிக்கே ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்களேன். என்ன சொல்ல முடியலையா? நிச்சயமா முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மூக்கடைச்ச நிலையில அந்த ஒலிய உங்களால எழுப்பவே முடியாது. ஆமா, அது ஏன் தெரியுமா? நாம தினமும் ரொம்ப சாதாரணமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு அனாட்டமிக்கல் சிம்பனி நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இந்த மொழி உண்மையிலேயே மூச்சு காற்று, தொண்டை, நாக்கு அப்புறம் உதடுகளோட மிக துல்லியமான ஒரு கூட்டு முயற்சியால உருவாகிற ஒரு பெரிய அறிவியல் அற்புதம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. எந்த ஒரு ஸ்கேன் மிஷினும் இல்லாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம தமிழ் இலக்கண அறிஞர்கள் இந்த மனித உடற்கூறியலை எப்படி சொல்றது, அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுதான் இங்க ரொம்பவே வியப்பான ஒரு விஷயம். ஆமாங்க. அந்த வியப்பான விஷயத்தை தான் இந்த ஆழமான அலசல்ல நாம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. பொதுவாக முதல்ல ஒரு மூலப்பொருள் வேணுமே, அது எங்கிருந்து தொடங்குது? அந்த மூலப்பொருள் வேற எதுவும் இல்ல, நம்ம காத்து தான். ஒலியோட உடற்கூறியல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம உயிரோட முயற்சியால உடம்புக்குள்ள இருந்து எழும்புற காற்று தான் எழுத்துக்களுக்கான அடிப்படை ஆதாரம். ஓஹோ, அப்போ காத்து தான் பேஸ். ஆமாம். ஆனா உள்ளிருந்து கிளம்புற அந்த காத்து நேரா அப்படியே வெளியே வந்துடாது. அது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, இந்த 4 இடங்கள்ல ஏதாவது ஒண்ணுல போய் முதல்ல தங்கி அதிரும். இதத்தான் நாம இடப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். காத்துங்கிறது வெறும் காத்து தான். ஆனா அது மார்பிலோ, கழுத்திலோ, தலையிலோ அல்லது மூக்கிலோ முட்டி அதிரும்போது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடைக்குது. கரெக்ட். ஒரு கிட்டார் வாத்தியத்தோட மரப்பெட்டிக்குள்ள காத்து அதிர்ந்து ஒரு ஒலிய உருவாக்குது இல்லையா? அதே மாதிரி. சரிதானே? ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த 4 இடங்களும் நம்ம உடம்போட ரெசனேட்டிங் சேம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா காத்து அங்க அதிர்வதால மட்டுமே ஒரு எழுத்து முழுசாகி விடாது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அதுக்கப்புறம் தான் உண்மையான வேலையா ஆரம்பிக்குது. இதழ், அதாவது உதடு, நாக்கு, பல், மேல்வாய், இந்த 4 உறுப்புகளும் வெவ்வேறு விதமா அசைஞ்சு அந்த அதிர்வ ஒரு குறிப்பிட்ட ஒளிய செதுக்குது. இதத்தான் முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்றோம். சூப்பர். ஆக இடப்பிறப்புங்கிறது காத்து தங்கி அதிரும் இடங்கள். அவை 4: மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. ஆமா. முயற்சி பிறப்புங்கிறது ஒளிய செதுக்கும் உறுப்புகளோட அசைவு. அவையும் 4 தான்: இதழ், நாக்கு, பல், மேல்வாய். எக்ஸாம்ல அத குழப்பாம எழுதணும். கண்டிப்பா. சரி, முதல்ல நம்ம இடப்பிறப்ப பத்தி கொஞ்சம் விரிவாவே பாப்போம். 12 உயிரெழுத்துகள், 18 மெய்யெழுத்துகள்னு எல்லாத்துக்கும் ஒரு பிறப்பிடம் இருக்கு. அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? அது ஒரு லாஜிக்கான வரிசையில பாப்போம். முதல்ல உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அறிவியல் ரீதியா பார்த்தா நம்ம குரல் நாண்கள், அதாவது வோக்கல் கார்ட்ஸ், கழுத்து பகுதியில தான் இருக்கு. ஓ, அப்ப அங்கிருந்தே நேரடியா வருது. ஆமா, உயிரொலிகள் எந்த தடையும் இல்லாம அங்கிருந்து தான் பிறக்குது. அதே போல இடையின மெய்யெழுத்துகள் 6, அதாவது இ, இர், இல், வவ், இழ், இழ், இதுவும் கழுத்தை இடமாக கொண்டுதான் பிறக்குது. இத மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்க நான் ஒரு சின்ன யுக்தி சொல்றேன். ஒரு மனிதனுக்கு உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உயிர் தங்கியிருக்கும் உடம்போட இடையில் இருப்பது தான் கழுத்துன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சூப்பர் ட்ரிக். ஆக உயிரெழுத்துகளும் உடம்போட இடையில இருக்கிறதால இடையின எழுத்துகளும் கழுத்து பகுதியிலிருந்து பிறக்குது. எப்படி இந்த லாஜிக்? நல்லா இருக்கு. எக்ஸாம் ஹால்ல டக்குன்னு ஞாபகத்துக்கு வர இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வல்லின மெய்யெழுத்துகள் 6, அதாவது கு, சு, இட், து, பு, இர், மார்பை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லினம்னா வன்மையான ஒலிகள், கரெக்டா? ஆமா, வல்லினம்னா ரொம்ப அழுத்தமான ஒலிகள். அதை உச்சரிக்க நமக்கு அதிக எனர்ஜி தேவை. அதனால காத்து மார்பு பகுதியில தங்கி அதிர்ந்துதான் இந்த அழுத்தமான ஒலிகளை உருவாக்குது. இதுக்கும் என்கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் இதை எப்படி பூர்த்தி பார்க்கறேன்னா, படங்கள்ல ரொம்ப வலிமையானவங்க, வீரமானவங்க எப்போதுமே தங்க மார்பை தட்டி தான் சவால் விடுவாங்க. கரெக்ட். அதனால வல்லினம், அதாவது வலிமை அப்படின்னு சொன்னாலே உடனே மார்பு உங்க ஞாபகத்துக்கு வரணும். ரொம்ப அருமையான லாஜிக். அடுத்து வர்றது மெல்லின மெய்யெழுத்துகள் 6, இங், ஞா, இன், ந, இம், இன். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோமே, மூக்க புடிச்சுக்கிட்டு, அது இங்க தான் வருது. ஆமா ஆமா, மூக்கடைச்சா இங் வராதுன்னு பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. மெல்லினம்ங்கிறது மென்மையான நாசி ஒலிகள், நேசல் சவுண்ட்ஸ். அதனால இவை மூக்க இடமாக கொண்டு பிறக்குது.
மூக்கின் வழியா காத்து வெளியேறினால்தான் இந்த ஒலிகளே முழுமையடையும். இத நான் இப்படி சொல்றேன், சளி பிடிச்சு நம்ம மூக்கு அடைச்சுக்கிட்டா நம்முடைய இயல்பான குரல் எப்படி மாறிடும்? ரொம்ப மென்மையா மாறிடும். ஆமா, சாஃப்டா மாறிடும். ஆ, குரல் மெல்லினமாக மாற மூக்கு அடைப்பதுதான் காரணம்னு யுக்தியா ஞாபகத்துல வைங்க. மெல்லினம் என்றாலே மூக்குதான். சரியா சொன்னீங்க. இறுதியா ஆயுத எழுத்து ஃப். இது தலையை இடமாக கொண்டு பிறக்குது. ஆயுத எழுத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது காத்து மேல் நோக்கி சென்று தலையில அதிர்வத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஆயுத எழுத்துல 3 புள்ளிகள் இருக்கும். அதுல மேல ஒரு புள்ளி, கீழே 2 புள்ளிகள் இருக்கும். நம்ம மனித உடம்போட மேலே உச்சியில இருப்பது என்ன? நம்ம தலை. அதனால அந்த மேல் புள்ளியை நினைச்சுக்கிட்டு ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை அப்படின்னு எக்ஸாம்ல ஈஸியா எழுதிடலாம். சூப்பர். இப்போ இடப்பிறப்ப மிக தெளிவா பார்த்துட்டோம். கழுத்து, மார்பு, மூக்கு, தலைங்கிற 4 இடங்களை மாணவர்களோட மூளையில நல்லாவே பதிவு பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. அடுத்ததா நாம போக வேண்டியது சற்றே சிக்கலான ஆனா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான முயற்சி பிறப்பு பகுதிக்கு. ஆமா, காத்து எப்படி நாக்கு, பல், உதடுகளோட அசைவால எழுத்தா மாறுதுங்கிற அந்த வித்தை. உயிரெழுத்துகள் இருந்து ஆரம்பிக்கலாமா? 12 உயிரெழுத்துகளுக்கும் 3 விதமான முயற்சிகள் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். நீங்க படிச்சது சரிதான். முதல் முயற்சி வெறுமனே வாயை திறக்கல். ஆ, ஆ ஆகிய 2 எழுத்துகளும் நம்ம வாயை திறக்கும் அந்த ஒற்றை முயற்சியாலே பிறந்துடுது. இதுல நாக்கோ உதடோ எந்த கூடுதல் வேலையும் செய்யறதில்ல. நீங்களே சொல்லி பாருங்க. ஆ, ஆ. ஆ, ஆ. ஆமா, என் வாய் மட்டும்தான் திறக்குது. நாக்கு அப்படியே தான் இருக்கு. சரி, இது முதல் வகை. இரண்டாவது வகை என்ன? இரண்டாவது வகை கொஞ்சம் நுட்பமானது. இ, ஈ, எ, ஏ, ஐ ஆகிய இந்த 5 எழுத்துகளும் வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கோட அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால பிறக்குது. ஒரு நிமிஷம். நாக்கோட அடி ஓரம் மேல்வாய்ப்பல்லை தொடுதா? இருங்க, நான் ட்ரை பண்றேன். இ, ஈ. ஓ, புரியுது. ஃபீல் பண்ண முடியுதா? ஆமா, நாம லேசா சிரிக்கிற மாதிரி வாயை அகலமா விரிக்கும்போது நாக்கோட ஓரங்கள் போய் மேல் பற்களோட உள்பக்கத்தை உரசுது. அந்த உரசல் இல்லை என்றால் ஈ அப்படிங்கிற ஒலியே வராது போலியே. அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். இது மிகச்சிறந்த உடற்கூறியல் கவனிப்பு. மூணாவது வகை உதடுகள் சம்பந்தப்பட்டதா? சரியா சொன்னீங்க. உ, ஊ, ஓ, ஓ, ஔ ஆகிய இந்த 5 எழுத்துகளும் வாய் திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிப்பதால பிறக்குது. உதடுகளை வட்டமா மாத்தாம உங்களால ஊங்குளம் ஒலியை எழுப்பவே முடியாது. ஓ, இதுக்கான யுக்தி ரொம்ப ஈஸி. இந்த 5 எழுத்துக்களை கூறும்போது நம்ம உதடுகள் தானாகவே வட்டமா ஆங்கில எழுத்து ஓ வடிவத்துல குவியும். ஆமா, கரெக்ட். தேர்வுல இதழ்கள் குவியும் எழுத்துகள் எவைன்னு கேட்டா எந்தெந்த எழுத்துகளுக்கு உங்க உதடுகள் ஓ வடிவுல மாறுதுன்னு நீங்களே உச்சரிச்சு பார்த்து விடையே எழுதிடலாம். உ, ஊ, ஓ, ஓ, ஔ. ரொம்ப சுலபமான ட்ரிக். இப்ப உயிரெழுத்துகள் முடிஞ்சது. அடுத்து நாம மெய்யெழுத்துகளோட தந்திரமான உலகத்துக்குள்ள நுழைய போறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, 18 மெய்யெழுத்துகளும் நாக்கு, பல், மேல்வாய் அதாவது அன்னம், அப்புறம் உதடு ஆகியவற்றின் இணைப்பால் எப்படி பிறக்குதுன்னு பாப்போம். இத பொதுவா மனப்பாடம் பண்றது கஷ்டம். அதனால லாஜிக்கா சில குழுக்களா இத பிரிப்போம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தடுமாறுறதே இந்த பகுதியில தான். கு எங்க பிறக்குது, சு எங்க பிறக்குதுன்னு ரொம்ப குழம்பிக்குவாங்க. நீங்க சொல்ற அந்த லாஜிக்கல் குரூப்ஸ் என்னென்ன? சொல்றேன். முதல் குழு நாக்கும் அன்னமும் இணையும் எழுத்துகள். இதுல 3 ஜோடிகள் இருக்கு. முதல் ஜோடி க, ம். சரி. இந்த 2 மேகளும் நாவோட முதற் பகுதி அதாவது அடிப்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால பிறக்குது. ஓகே, நாக்கின் அடி, அன்னத்தின் அடி. ஆமா. இரண்டாவது ஜோடி ச, ஞ. இவை நாவோட இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால பிறக்குது. நாக்கின் இடை, அன்னத்தின் இடை. மூணாவது ஜோடி ட, ம். இவை நாவோட நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால பிறக்குது. ஆஹா, இத மிக அருமையான ஒரு சீக்வென்ஸ். அதாவது தொண்டையிலிருந்து முன்புறமா பல்ல நோக்கி வர்றோம். எக்ஸாக்ட்லி. இத நான் சம்மரைஸ் பண்றேன். 1, நாக்கின் முதல் அதாவது அடி, அன்னத்தின் அடி கு, ங. 2, நாக்கின் இடை, அன்னத்தின் இடை சு, ஞ. 3, நாக்கின் நுனி, அன்னத்தின் நுனி டு, நு. பெர்ஃபெக்ட். எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க முதல் இடை,
நுனி நுனி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சுட்டா இந்த 6 எழுத்துகளோட பிறப்புலயும் எந்த குழப்பமே வராது. அந்த மந்திரம் சூப்பர். சரி, அடுத்த குழுவிற்கு போவோம். இது பல்லும் உதடும் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள். த, ந ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் பல்லோட அடிய நாக்கின் நுனி பொருந்துவதால பிறக்குது. அதாவது நாக்க வெளியே நீட்டி பற்களோட பின்பக்கம் முட்டணும், கரெக்டா? ஆமா, முட்டினால்தான் இந்த ஒலிகள் வரும். அடுத்தது ப, ம. இந்த 2 மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால, அதாவது 2 உதடுகளும் ஒட்டுவதால பிறக்குது. இதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடியதுதான். உதடுகளை ஒட்டாம பு அல்லது மு அப்படின்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா முடியாது. சரி, அடுத்த எழுத்து. இதுல இன்னொரு ஸ்பெஷலான எழுத்து வு. இது மேல்வாய்ப்பல்ல கீழ் உதடு பொருந்துவதால பிறக்குது. கீழ் உதட்ட லேசா உள்ள இழுத்து மேல் பற்கல்ல உரசினா வு பிறக்கும். வு. ஆமா, சொல்லும்போது கீழ் உதடு போய் மேல் பல்லுல தொடறத இப்பவே ஃபீல் பண்ண முடியுது. சரி, அடுத்த நாக்கோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் பத்தி பாப்போமா? கண்டிப்பா. தமிழ் மொழிக்கே உரிய ழ, ள, ல, ர, ர போன்ற எழுத்துக்கள்ல தான் நிறைய பேருக்கு உச்சரிப்பு பிழையே வருது. அந்த பிழையை தீர்க்க இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. முதல்ல இயா. இது நாவோட அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால பிறக்குது. அடுத்து இர், இழ். இந்த இர், இழ் எப்படி வருது? இந்த இர் மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருபடுவதால் பிறக்குது. ஒரு நிமிஷம், இந்த வருடுதல் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா விளக்க முடியுமா? ஏதோ மென்மையா தடவுறத போல தெரியுதே. ஆமாங்க, நாக்கோட நுனிய லேசா மடிச்சு அன்னத்தோட மேல் பகுதியில வச்சு எந்த அழுத்தமும் இல்லாம லேசா உரசணும். அந்த உரசல் தான் வருடுதல். இர், இழ் ரெண்டுக்கும் நாக்கு ரொம்ப மென்மையா அன்னத்தை வருடணும். ஓஹோ, சரி. அடுத்து இல் மற்றும் இழ், இவை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நிறைய பேரு ஸ்கூலுக்கு போற பள்ளியையும் செவுத்துல இருக்கிற பள்ளியையும் மாற்றி உச்சரிக்கிறாங்களே. இத புரிஞ்சுக்கிட்டா அந்த பிழை வரவே வராது. இழ் மற்றும் இழ் இவை ரெண்டிலுமே நாக்கோட ஓரங்கள் தடிக்கணும். அதாவது தி எட்ஜஸ் ஆஃப் த டங் ஷுட் ஸ்வெல். நாக்கின் ஓரங்கள் தடிக்கணும். ஓகே. இழ், இத குண்டு இழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத உச்சரிக்கும் போது நாக்கோட ஓரங்கள் தடித்து மேல்வாய்ப்பல்லின் அடிய நெருங்குவதால் பிறக்குது. சரி. ஆனா இழ், அதாவது புதுள்ளகரம், இத உச்சரிக்கும் போது நாக்கோட ஓரங்கள் தடித்து மேல்வாய, அதாவது அன்னத்தின் மையப்பகுதியை நல்லா தடவுவதால் பிறக்குது. இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன். இழ் சொல்லும்போது நாக்கு முன்பற்களோட பின்பக்கத்தை நோக்கி வந்து லேசா முட்டும், அது நெருங்குதல். கரெக்ட். ஆனா இழ் சொல்லும்போது நாக்கு நல்லா வளைஞ்சு உள்ள போய் அன்னத்தை உரசும், அது தடவுதல். ஆக நெருங்குவது இழ், தடவுவது இழ். இது எக்ஸாம்லயும் சரி அன்றாட உச்சரிப்புலயும் சரி மிகப்பெரிய தெளிவை தரும். சூப்பர். சரி, இறுதியா இட், இன். இட், இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்குது. மிகவும் பொருந்துதல்னா? மிகவும் பொருந்துதல்னா நாக்கோட நுனி அன்னத்தை நல்லா அழுத்தி பொருந்துவது. ஆக ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம். நாக்கின் நுனி மென்மையா அன்னத்தை வருடினால் இர், இழ். நாக்கின் ஓரங்கள் தடித்து பற்களை நெருங்கினால் இல். அன்னத்தை தடவினால் இழ். நாக்கின் நுனி மிகவும் அழுத்தமாக பொருந்தினால் இட், இன். பர்ஃபெக்ட். இந்த உடற்கூறியல் வேறுபாட்டை புரிஞ்சுகிட்டா எழுத்துப் பிழையே வராது. சார்பெழுத்துகள் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? ஆயுத எழுத்து ஃபாயை திறந்த ஒலிக்கும் ஒற்றை முயற்சியால பிறக்குது. மற்ற சார்பெழுத்துகள், அதாவது உயிர்மெய், அளபெடைகள் போன்றவை எல்லாமே அவற்றின் முதலெழுத்துகள் எந்த இடத்துல எந்த முயற்சியால பிறக்குதோ அதே இடத்திலையும் அதே முயற்சியிலும் தான் பிறக்குது. ஆஹா, அதுக்குன்னு தனி இடம் கிடையாதா? கிடையாது. அவற்றிற்கென்று தனியா புதிய பிறப்பிடங்கள் இல்லை. அதாவது ஒரு உயிர்மெய் எழுத்து எப்படி பிறக்கும்னா அதுல உள்ள மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் செய்யும் அதே செயல்களை தான் பிரதிபலிக்கும். எந்த மாற்றமும் இல்ல. மிக தெளிவான விளக்கம். ஆமா, பாடப்பகுதியை முழுமையா பார்த்துட்டோம். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அனைத்தையும் விரிவாவே அலசிட்டோம். அப்படியென்றால் நேரமாகிடுச்சு. நாம கத்துக்கிட்டத சோதிக்க ஒரு அதிவேக ரேபிட் ஃபயர் ரவுண்டு. எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடிய 40 மிக முக்கியமான ஒரு வார்த்தை வினாவிடைகள். ஓ, 40 கேள்விகளா? ஆமா, நான் மனசுக்குள்ளேயே டைமர் ஆன் பண்ணிட்டேன். எந்த முன்னுரையும் இல்ல, மீரா கேள்விகளுக்கு போறோம். மாற்றி மாற்றி சுழற்பந்து வீசுற மாதிரி கேள்விகளை கேட்க போறோம்.
நீங்க ரெடியா? நான் ரெடி. ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி. உயிரெழுத்துகள் 12 பிறக்கும் இடம். கழுத்து. வன்னியமான வல்லின மெய்யெழுத்துகள் 6. மார்பு. சளி பிடிச்சு மூக்கடைச்சா மென்மையாகும் மெல்லின மெய்யெழுத்துகள் 6 எங்கு பிறக்கின்றன? மூக்கு. உடம்பின் இடையில் இருக்கும் இடையின மெய்யெழுத்துகள் 6 பிறக்கும் இடம். கழுத்து. உச்சியில புள்ளி வச்ச ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். தலை. இப்போ என் முறை. எழுத்துகளின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். அந்த 2 வகைகள் யாவை? ஒன்று இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. எழுத்துகள் தோன்றுவதற்கு மூல காரணம் எது? உடலின் உள்ளிருந்து எழும் காற்று. சரி, அந்த காற்று பொருந்தி எழும் 4 இடங்கள் எவை? மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. காற்றுடன் இணைந்து எழுத்துகள் பிறக்க செயல்படும் 4 உறுப்புகள் எவை? இதழ், நாக்கு, பல், மேல்வாய். நான் தொடர்கிறேன். ஆ, ஆ ஆகிய எழுத்துகள் பிறக்கும் முயற்சி என்ன? வெறும் வாய் திறத்தல். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? உ, உ, ஓ, ஓ, ஓ. அள். இ, ஈ, யு, ஏ, ஐ ஆகிய எழுத்துகள் பிறக்க வாய் திறத்தலுடன் எந்த உறுப்பு பல்லை பொருந்த வேண்டும்? நாக்கின் அடிவோரும் மேல்வாய் பல்லை பொருந்த வேண்டும். முதல் லாஜிக். கு, குங் பிறக்க நாவின் முதற்பகுதி எதை பொருந்த வேண்டும்? அன்னத்தின் அடிப்பகுதியை. இடை லாஜிக். நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? ச, ஞ. நுனி லாஜிக். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பவை எவை? ட, ந. த, ந பிறக்க நாக்கின் நுனி எதை பொருந்த வேண்டும்? மேல்வாய் பல்லின் அடியை. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் எவை? ப, ம. கீழ் உதடு மேல் வாய்ப்பல்லை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து வ. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து ய. வேகத்தை கூட்டுவோம். மேல்வாயை நாக்கின் நுனி மென்மையாக வருடுவதால் பிறப்பவை எவை? இர், ழ. குண்டு இழ் பிறக்க நாக்கின் ஓரங்கள் தடித்து எதை நெருங்க வேண்டும்? மேல்வாய்ப்பல்லின் அடியை. பொது இழ் பிறக்க நாக்கின் ஓரங்கள் தடித்து எதை தடவ வேண்டும்? மேல்வாயை அல்லது அன்னத்தை. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் அல்லது அழுத்துவதால் பிறப்பவை எவை? இற்று, இன். ஆய்த எழுத்து பிறக்கும் முயற்சி என்ன? வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சி. சார்பெழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன? தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே பிறக்கின்றன. ஊ எழுத்தை உச்சரிக்கும்போது இதழ்கள் என்னவாகின்றன? வட்டமாக குவிகின்றன. கா எழுத்து பிறக்கும்போது நாக்கின் முதற்பகுதி எதில் ஒட்டுகிறது? அன்னத்தின் அடியில். பா எழுத்து பிறக்கும்போது எவை இரண்டும் ஒட்டுகின்றன? 2 இதழ்கள் அதாவது உதடுகள் ஒட்டுகின்றன. இடையினம் பிறக்கும் இடம் கழுத்து என்று நினைவில் வைக்க உதவும் யுக்தி என்ன? உயிரும் உடம்பின் இடையிலும் இருப்பது கழுத்து என்ற யுக்தி. மெல்லினம் மூக்கில் பிறப்பதற்கான யுக்தி என்ன? சளி பிடித்து மூக்கடைத்தால் குரல் மென்மையாகும் என்பது. முதல் இடை நுனி என்ற தர்க்கம் எந்தெந்த எழுத்துகளுக்கு பயன்படும்? க, உ, ச, ஞ, ட, ந ஆகிய 3 ஜோடிகளுக்கு. ஆயுதம் என்ற சொல்லில் உள்ள ஆ பிறக்கும் இடம் எது? ஆ என்பது உயிரெழுத்து, எனவே கழுத்து. அதே சொல்லில் உள்ள ஈ பிறக்கும் இடம்? ஈ என்பது இடையினம், எனவே அதுவும் கழுத்துதான். தா பிறக்கும் இடம்? தா என்பது வல்லினம், எனவே மார்பு. ம் பிறக்கும் இடம்? என்பது மெல்லினம், எனவே மூக்கு. இதழ்கள் குவியும் எழுத்துகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுங்க. ஊ அல்லது ஊ. நாவின் ஓரங்கள் தடித்து பல்லின் அடியை நெருங்குவது எந்த எழுத்து? இல். நாவின் ஓரங்கள் தடித்து மேல்வாயை தடவுவது எந்த எழுத்து? இல். 40வது இறுதி முத்தாய்ப்பான கேள்வி. சார்பெழுத்துகள் பிறப்பதற்குரிய முயற்சிகளை எங்கிருந்து பெறுகின்றன? தத்த முதல் எழுத்துகளின் முயற்சிகளிலிருந்து அப்படியே பெறுகின்றன. சூப்பர். டைமர் முடிஞ்சது. அட்டகாசம். இந்த 40 கேள்விகளும் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன மீள்பார்வை பார்த்தோம்னா ஒளியோட இடப்பிறப்புங்கிறது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களை சார்ந்தது. முயற்சி பிறப்புங்கிறது வாய் திறத்தல், இதழ் குவிதல், நாக்கு மற்றும் பற்களோட நுட்பமான அசைவுகளை சார்ந்தது. நிச்சயமா